Sunland Refined Sunflower Oil. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். பிரவீன் சார் இங்க புடி டார்ச்சர் பிரவீன் சார். இல்ல சார் ஆ பையன் இறந்தான். இறந்து மட்டும் சாடுங்களுக்கு கூப்பிட்டு திருமணம் செஞ்சுக்கிறதா ஆசை வார்த்தை கூறி ஆண் நண்பரை ஏமாத்தி ஆண் நண்பர் கிட்ட இருந்த 3,50,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரிச்சுட்டு கம்பி நீட்டினதா சொல்லப்படக்கூடிய பெண்ணையும் அந்த பெண்ணுடைய மகன்களையும் போலீசார் தேடிட்டு வந்த நிலையில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சுமார் 5 மணி நேரம் போலீசார காக்க வச்சு பெண் அனுப்பி வச்சதா கூறப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தர்மபுரி பகுதியை சேர்ந்தவர் ஜான். இவரு ஏசி மெக்கானிக்கா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவருடைய மனைவி ஷிபா. தர்மபுரி பகுதியில இவருடைய வீட்டை ஒரு வங்கிக்கு இவரு வாடகைக்கு கொடுத்திருந்திருக்காரு. அந்த வங்கிக்கு ஒரு பெண் அடிக்கடி வந்ததாகவும் அப்பதான் அந்த பெண்ணோட ஜானுக்கு தொடர்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. அந்த பெண் தருமபுரி மாவட்டம் திப்பம்பட்டி அடுத்திருக்கக்கூடிய பன்னிக்குளம் பகுதியை சேர்ந்த புனிதா அப்படின்றது தெரிய வந்திருக்கு. புனிதாவுடைய கணவர் உயிரிழந்த நிலையில தன்னுடைய 2 மகன்களோட புனிதா வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்பதான் புனிதாவுக்கும் ஜானுக்கும் இடையில நட்பு ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த நட்பு நாளடைவுல காதலா மாறினதா கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் ஜான் புனிதாவை திருமணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சதா கூறப்படக்கூடிய நிலையில தன்னுடைய மனைவியோட விவாகரத்து பெறதுக்கான விவாகரத்து மனு நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. விவாகரத்து ஆன உடனே புனிதாவை திருமணம் செஞ்சுக்கிறதா ஜான் உறுதியளிச்சதா கூறப்படுது. இதை தொடர்ந்து புனிதாவும் ஜானும் புனிதாவுடைய 2 மகன்களும் கோவையில 2 வீடுகளை வாடகைக்கு எடுத்து அங்க தங்கிட்டு வந்ததாகவும் அப்பதான் ஜானுடைய தந்தை ஜானுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை கொடுத்ததாகவும் அதன் மூலமா கோவையில ஒரு வீடும் தர்மபுரியில 1 ஏக்கர் நிலத்தையும் வாங்கினதா கூறப்படுது. இந்த எல்லா சொத்தையுமே புனிதா பெயர்ல ஜான் கிரயம் செஞ்சு வச்சதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாம கோவையில பிரபல நகை கடைகள்ல 70 சவரன் தங்க நகைகளை வாங்கி புனிதாவுக்கு அவர் கொடுத்ததாகவும் கூறப்படுது. இது மட்டும் இல்லாம உறவினர்களுக்கு அப்பப்போ பணம், புனிதாவுடைய மகன்களான திருநீஸ்வரன், முகிலரசனுக்கு படிப்பு செலவுக்கான பணம்னு அடிக்கடி பணம் கொடுத்துட்டு வந்ததா கூறப்படுது. இப்படி இவ்வளவு பணத்தையும் அப்புறமா புனிதா ஜானை விரட்டி விட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் ஜான் தர்மபுரி மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்துல புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. புகாரின் அடிப்படையில கடந்த 6 மாதங்களா புனிதாவை போலீசார் தேடிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் புனிதாவுடைய தந்தை மற்றும் சகோதரருக்கு வரக்கூடிய எண்ணெய் வச்சு புனிதாவும் அவங்களுடைய மகன்களும் போச்சம்பள்ளியில ஒரு அபார்ட்மெண்ட் வீடு எடுத்து தங்கிட்டு வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து அந்த இடத்துக்கு போகும்போதுதான் புனிதா அந்த வீட்டை பூட்டிட்டு தன்னுடைய வழக்கறிஞரோட வந்து பாக்குற அப்படின்னு சொல்லி 5 மணி நேரமா போலீசாரையே அலக்கழிச்சதா கூறப்படுது. உள்ள வந்தா தான் விபரீத முடிவு எடுத்துப்ப அப்படின்னு போலீசார்கிட்டயே மிரட்டல் விடுத்ததால போலீசார் அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. மொத்தமா 3,50,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரிச்சுட்டு புனிதா ஏமாத்தினதா கூறப்படுது. கைது செய்ய போன போலீசாருக்கே இந்த பெண்மணி தண்ணி காட்டினதா கூறப்படக்கூடிய நிலையில இந்த பெண் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஜான் கோரிக்கை விடுத்திருக்காரு. Sunland Refined Sunflower Oil. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும்.